ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹியூமன்ஸுக்கு இருக்கிற ஐசைட் விட டாக்ஸ்க்கு இருக்கிற ஐசைட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து ஹியூமன்ஸ்னால கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலும் டாக்ஸ்னால கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்றதுக்காக ஏதாவது ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தேன் தடவிய வார்த்தை இன்று எல்லா விஷயத்திலும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் வேண்டாம். திடீர் என்று கோபம் வரக்கூடிய அமைப்புக்கு உங்களை தள்ளி செல்லும். ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் சாந்தப்படுத்தி பொறுமையாக நிதானத்துடன் எல்லாவற்றுக்கும் பதிலளிப்பது பல விதத்தில் நன்மைகள் தரும். வெளிவட்டாரத்தில் அவர்கள் நமக்கு இதை செய்வார்களோ, இந்த கெடுதல் செய்வார்களோ, அந்த கெடுதல் செய்வார்களோ என்ற எந்த குழப்பமும் வேண்டாம். எந்தவித கெடுதல்கள் எது வந்தாலும் அதை தைரியமாக முறியடிக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் இருப்பதே பெரிய அளவுக்கு உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்துடன் இருங்கள். மேலதிகாரிகளிடம் திடீரென்று உங்களை பற்றி கோல் மூட்டுவது மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக தலைவலி பிரச்சனை உள்ள ரிஷபராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் சட்டத்துக்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது ரிஷபத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேவையில்லாமல் வாக்குவாதங்களோ உத்தரவாதம் கொடுப்பதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மீறி எந்தவித விஷயத்திலும் தலையிடாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். பொறுமையாக இருங்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். டாம்பிகத்துக்காக அதை தெரியும் இதை தெரியும் நான் தான் செய்தேன் என்று சொல்வது பெருமளவு சிக்கல்களையும் உங்களை பற்றி தவறான பதிவுகள் வருவதற்குண்டான காரணமும் ஆகிவிடும் என்பதனால் நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பணத்தட்டுப்பாடு தீருவதற்குண்டான எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், வங்கி கடன்கள் போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள், புது ஒப்பந்தங்கள், வியாபாரத்தில் அனுகூலங்கள், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான உன்னதமான நிலை, நீண்ட நாட்களாக வராத கடன்கள் வருவதற்குண்டான சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படுவதுடன் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள், உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு மனதிற்கு பிடித்த ஒரு சந்தோஷமான அமைப்புக்குண்டான குதகாலமான நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். தைரியமாக எந்த விஷயத்திலும் ஈடுபடுங்கள். நீண்ட நாட்களாக அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று தள்ளி கொண்டு போகாமல் எதையாவது ஒன்று செய்து கொள்ளுங்கள். அது உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். வீண் குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தேக ஆரோக்கியம் எல்லோருக்கும் குறை வருவது தான். அதற்காக தேக ஆரோக்கியம் நமக்கு இப்படியாகிவிட்டது அப்படியாகிவிட்டு என்று முடங்கி கொள்ளாமல் எல்லா விதத்திலும் நாம் வெளியில் ஏறுவோம் என்ற தன்னம்பிக்கையுடன் முயற்சியில் இறங்குங்கள். வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். எல்லா விஷயத்திலும் நிதானம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்களோ தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தை அலட்சிப்படுத்துவதோ தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். உயரமான இடங்கள், கடினமான இடங்கள், நெருப்பு போன்ற இடத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பதில் மட்டும் கராராக முடியாது என்று சொல்வதே நன்மை தரும். போனால் நட்பு தான் பாகம் போகும். கையெழுத்து போட்ட நட்பும் போகிவிடும், பணமும் போகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் சனியுடைய ஆதிக்கம் இருப்பதனால் தேன் தடவிய வார்த்தை மிக மிக முக்கியம். அதே சமயம் உத்தியோகம், தொழில் அமைப்பு, வரக்கூடிய லாபங்களில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. ஒத்த தலைவலி, சைனஸ், மைக்ரைன் போன்ற தலைவலி பிரச்சனைகள் உள்ளவர்கள், முதுகு தண்டுவடத்தில் கோளாறு உள்ள துளாராசிக்காரர்கள் நிதானத்துடன் இருப்பதும், வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், அவசர கதியில் நடப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் யாருடைய தலையீடும் கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரத்தில் இருக்கிற குடும்பத்தினருக்கு உங்கள் ஆலோசனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனத்துடன் இருப்பது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பாதுகாக்கக்கூடிய அரண். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம், அநேகமான சந்தோஷமான அமைப்பு, தைரியம், தன்னம்பிக்கையும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான சந்தோஷங்கள், நீண்ட நாள் மன கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து சந்தோஷ அமைப்பை வலுக்க செய்யக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூறுவது, வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் வண்டி வாகனத்தை புதுப்பிப்பது, புது வண்டி வாகனத்துக்கு உத்தரவாதம் கிடைப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம், பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம், பிள்ளைகளுடைய கூடா நட்பு விஷயத்தில் சிறிது ஆலோசனை கூறுவது நன்மை தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், வெளிவட்டாரத்தில் ஏற்றங்கள் எல்லாம் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்ந்தாலும் குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அதனால் சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் காணப்படும். மன கஷ்டங்கள் சிறிது காணப்பட்டாலும் காலத்தின் சக்கரத்திற்காக ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். கொழுப்புகளால் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள், படபடப்பு உள்ளவர்கள் இன்று நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் கும்பத்திற்கு நன்மை. அவசர கதி வேண்டாம். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரியம், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னம்பிக்கை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகங்கள், அரசியலில் முகவரியே தெரியாதவர்கள் கூட பெரிய பதவிகளுக்கு வருவதற்குண்டான யோக பலங்கள், அரசு உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஏற்பட்டு தொழில், உத்தியோகம் சீரும் சிறப்பு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு சோம்பலிலிருந்து வெளியில் வந்து சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் பற்றி இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் சூப்பரான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்டில் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் தி டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய்.